நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறை, டிபார்ட்மெண்ட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங். வேலைவாய்ப்பு துறையில் எல்லாருமே பதிவு பண்ணியிருப்பீங்க. அதுக்கு நான் இதுக்கு முன்னாடி வீடியோ நிறையா போட்டிருக்கேன். அதை பற்றின ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி என்னென்ன இதில் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு என்னென்ன இருக்குது, என்னென்ன டீட்டெயில் இது பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு தெளிவாக சொல்லிடுறேன். இந்த வீடியோவில் இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் ஃபுல்லாகவே உங்களுக்கு தெரிய வரும். பாருங்கள் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நிறைய என்கிட்ட கொஸ்டின் நிறைய கேட்டுகிட்டே இருக்காங்க. என்னன்னா, எம்ப்ளாய்மெண்ட்டில் ரெனியூவல் பண்ணுறதுல மிஸ் பண்ணிட்டேன், பண்ண முடியல, இப்போ பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. அதில் நான் ஆல்ரெடி முன்னாடி நிறைய ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன். பண்ண முடியாதவங்களுக்கு இல்லை மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 18 மாதம் வரைக்கும், ஐ மீன் 1.5 வருஷம் நீங்கள் ரெனியூல் பண்ணாமல் இருந்தாலும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது அது டிஃபால்ட்டாகவே இருக்குது. அது சில டைம்ஸ் ஒரு சில ஐடிக்கு ஒர்க் ஆகாமல் இருக்குது, இல்லைன்னா இன்வேலிடுன்னு வருது. அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் அந்த இதில் இருந்துகிட்டு தான் இருக்குது. இல்லை எனக்கு ஓப்பன் ஆகலை, நீங்கள் 18 மாதம் வரும், நீங்கள் எனக்கு 18 மாதம் ஆகலை ஆனால் ஓப்பன் ஆகலை அப்படிங்கிறீங்க. ஆனால் அது எல்லா ஐடிக்கும் அது ஒர்க் ஆகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது என்னால் சொல்ல முடியாது. ஆனால் சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டைம் 8 மாதம் ஆயிருக்கும், இல்லை 1 வருஷம் ஆயிருக்கும். அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட ஓப்பன் ஆகுது, ரெனியூவலும் பண்ணலாம். ஆனால் ஒரு சில டிஸ்ட்ரிக்ஸில் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. இப்போ திருச்சி டிஸ்ட்ரிக்டில் நான் பண்ணுறேன் அப்படின்னா அது சில இது எடுத்துக்கிறாங்க, ரெனியூவலும் பண்ண முடியுது. அதே மாதிரி இந்த இன்வாலிட்னு வருது, நம்பர் ரெஜிஸ்டர் பண்ண முடியல, எனக்கு ஐடி பாஸ்வேர்டு மறந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறீங்க. இந்த இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் போட்டு செக் பண்ணி பாருங்கள். அதில் அதில் என்ன ரீசன் கேட்குது அப்படிங்கிறத பாருங்கள். அதே மாதிரி அந்த 18 மந்த்ஸு 1.5 வருஷம் ஆயிருந்துச்சு அப்படின்னா லேப்ஸ்ன்னு வரும். பட் அந்த ஆப்ஷன் காட்டாது. 18 மாதம் ரினியூல் பண்ண முடியும் அப்படிங்கிறது அதில் காட்டாது. பட் லேப்ஸ்ன்னு மட்டும்தான் வரும். சில இதில் அந்த 18 மாதம் ஆகாமல் இருக்குது அப்படின்னா லேப்ஸ்ன்னு 18 மாதம் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வரும். அது வந்துச்சுன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ரெனியூவல் பண்ணிக்கலாம். இதில் இன்னும் நிறைய கேட்குறாங்க, புதுசாக அப்ளை பண்ணணும்னா நமக்கு சீனியாரிட்டி போயிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போயிடும். இப்போ நீங்கள் ஒரு 2015, 18 இந்த மாதிரி இதில் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க. பட் இப்போ நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்கள் புதுசாக பண்ணீங்கன்னா இப்போ எப்போ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணீங்களோ அந்த டேட்டில் என்ன கவுண்ட் ஆகும், பழசு கட் ஆகிடும். புதுசு பண்ணிட்டீங்கன்னாவே பழசு கட் ஆகிடும். ஸோ அந்த எலிஜிபிலிட்டி அதோட முடிஞ்சு போயிடும், அந்த சீனியாரிட்டி அதோட முடிஞ்சு போயிடும். நீங்கள் எப்போ அப்ளை பண்ணுறீங்களோ அதில் பண்ணலாம். இப்போ சீனியாரிட்டி எனக்கு வேணும், நான் ரெனியூவல் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் சொல்லியிருந்தேன், நிறைய இதில் சொல்லியிருந்தேன், ஜிஓ விடுவாங்க கவர்மெண்ட்டில் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. லாஸ்ட் 2021 எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே ரெனியூல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 2010 கரண்ட் டேட் வரைக்கும் நீங்கள் ரெனியூல் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் பண்ணாங்க. அதுக்கும் நிறைய பேத்துக்கு நானே பண்ணி கொடுத்தேன். அந்த மாதிரி இருக்கிறப்ப இப்போ கவர்மெண்ட்ல புதுசாக வந்திருக்கு. நான் தான் சொன்னேன், புதுசாக வர கவர்மெண்ட் அந்த மாதிரி விடுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி விட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க எல்லாருமே ரினியூவல் பண்ணிக்கலாம், உங்களோட சீனியாரிட்டியும் மிஸ் ஆகாது. அதனாலதான் வெயிட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்றேன். ஜிஓ வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்லுவேன், கண்டிப்பா வரும்னு சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னா இப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம் பாத்தீங்கன்னா 4000 தராங்க டிகிரி முடிச்சவங்களுக்கு. ஆல்ரெடி இருந்த ஸ்கீம்ல பாத்தீங்கன்னா மந்த்துக்கு 600 தான் கொடுத்தாங்க டிகிரி ஹோல்டருக்கு. இப்போ 4000 தராங்க, மந்த்லி 4000 கொடுக்குறாங்க. அப்படிங்கிறப்ப சில ரூல்ஸ் எல்லாமே இருக்கும். அதனால எல்லாருமே கோரிக்கை வைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரெனியூவல் பண்றதுக்கு ஆப்ஷன் விடுங்க, இல்லை சோசியல் மீடியா ஏதாச்சும் ஒரு இதுல கொடுங்க. லாஸ்ட் கவர்மெண்ட்ல நான் சொல்லியிருந்தேன், நான் முதல்ல நீங்க இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா அது அவங்க கவனத்துக்கு போகும், அவங்க அந்த இதை ஜீவோ விடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் இப்போ பாத்தீங்கன்னா என்னால கரெக்டா சொல்ல முடியாது. பட் எல்லாருமே கோரிக்கை வைங்க. உங்க எம்எல்ஏவா இருக்கட்டும், இல்லை மற்ற யார்கிட்ட சோசியல் மீடியாவில் இருக்கட்டும், நீங்க அது அவங்க கண்ணுக்கு போற மாதிரி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. லாஸ்ட் 2010 விட்டுருந்தாங்க, இந்த தடவை 15க்கு அப்புறம் விடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க அந்த இதுல விட்டீங்க, சரி அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா எல்லாருமே ரெனியூவல் பண்ணிக்கலாம். பட் அவசரப்பட்டு புதுசா பண்ணிடாதீங்க. புதுசா பண்ணிட்டீங்கன்னா வேற எதுவுமே பண்ண முடியாது, பழசு அவ்வளவுதான். அதனால நான் புதுசா பண்ணிட்டேன், பழசை ரெனியூல் பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இதாகாது. ஏன்னா புதுசு வந்துருச்சுனாவே பழசு அவ்வளவுதான். ஸோ அதை நீங்க கொஞ்சம் தெளிவா பார்த்து பண்ணிருங்க. அதே மாதிரி இன்வேலிட்னு வருது அப்படின்னா
இந்த மாதிரி ஜியோ விட்டு நீங்க பண்றேன்னு சொல்றாங்கன்னா, பட் அந்த ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆகி நார்மலா பண்ற மாதிரி வந்துடும். அதுலயும் நிறைய பேர் வந்து ஐடி பாஸ்வேர்டு மறந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்றீங்க, ஐடி பாஸ்வேர்டு கண்டுபிடிக்க முடியல அப்படின்ட்டு. இதுல வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து ஓபிராமினி நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதுல இந்த எக்ஸிஸ்டிங் யூசர் அப்படின்ட்டு இருக்கு பாத்தீங்களா, இதுல போய் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதுல வராது. ஸோ வந்து இதுல வந்து ட்ரை பண்ணாதீங்க. இதுல வந்து ஜஸ்ட் நீங்க ரினியூவல் பண்றது மத்த எல்லாமே பண்றதுனா பண்ணிக்கலாம், இல்ல குரோம்ல பண்றதுனாலும் நீங்க குரோம்லயும் பண்ணிக்கலாம். பட் குரோம்லயும் சம்டைம்ஸ் வந்து இந்த எக்ஸிஸ்டிங் யூசர் அந்த இது வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. பட் மொய்சிலால வந்து ஒர்க் ஆகுது, மொய்சிலா ஃபயர்பாக்ஸ். இங்கே கீழே கொடுத்துருப்பாங்க பாருங்க, தி சைட் இஸ் பெஸ்ட் வியூடு இன் ஃபயர்பாக்ஸ் 3.x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இது வந்து கரெக்டா ஒர்க் ஆகும். இதுல நீங்க ரினியூல் பண்ணி மொபைல்ல எதுல வேணுமாலும் நீங்க பண்ணிக்கிங்க, மொபைல், லேப்டாப், சிஸ்டம், இதுல எதுல பண்ணாலுமே ஓகே தான். அது உங்களோட கம்ஃபர்ட்டை பொறுத்து. மொபைல்லே கூட ஈஸியா பண்ணிடலாம். இதுல வந்து எக்ஸிஸ்டிங் யூசர் இதுல நீங்க உள்ள போனீங்கன்னா இதுல ஆப்ஷன் காட்டும், கண்டிப்பா இதுல காட்டும். அதனால இந்த இதுல போய் நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கறத இதுல வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்தது நீங்க என்ன ஜெண்டர் அப்படிங்கிறது, மேலா ஃபீமேலுங்கிறத செலக்ட் பண்ணிக்கங்க. எந்த இயர்ல பதிவு பண்ணிருக்கீங்கன்னு பாருங்க. உங்க எம்ப்ளாய்மெண்ட் கார்டுல பாருங்க டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். அதுல எந்த இயர்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்களோ அந்த இயரை இதுல என்டர் பண்ணிருங்க. என்டர் பண்ணிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை இதுல வந்து இங்க மேல இருக்கு பாத்தீங்களா ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு, அது வந்து நீங்க ஃபுல்லா என்டர் பண்ணணும். இதுல ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்ல நீங்க ஃபுல்லா என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து கேப் விட்டுக்கிட்டு பண்ணக்கூடாது. ஃபுல்லா ஒரே டைம்ல பண்ணிட்டு வெளியே வச்சு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட யூசர் ஐடியும் வந்துடும், யூசர் நேமும் வந்துடும், பாஸ்வேர்டு வந்து வராது. பாஸ்வேர்டு வந்து நீங்க என்ன கொடுத்தீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். அப்படி தெரியல அப்படின்னா பாஸ்வேர்டு மறந்துட்டீங்கன்னா ஐடியை ஃபர்ஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணி வச்சுட்டு இதுல ஃபர்கெட் பாஸ்வேர்டுன்னு இருக்கும், இங்க இருக்கு பாத்தீங்களா ஃபர்கெட் பாஸ்வேர்டு. ஐடியை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ஃபர்கெட் பாஸ்வேர்டுக்குள்ள உள்ள போனீங்க அப்படின்னா உங்க ஐடியை வச்சு நீங்க ரெக்கவர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஐடியை கண்டுபிடிச்சிருங்க. ஐடியை கண்டுபிடிச்சி இதுலயும் பாத்தீங்கன்னா ஐடி சில பேருக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நாட் வேலிட்னு வரும், இல்ல ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஏதாவது ஒரு ரீசன் வரும், இன்வேலிட்னு வரலாம், அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று வரும். அப்படி வர்றவங்களும் ஜியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஜியோ வந்துருச்சு அப்படின்னா ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வந்து இதுல வந்து நீங்க ஈஸியா அப்டேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதுல ஃபர்கட் பாஸ்வேர்ட்ல போயிட்டு ஐடியும் புதுசா பாஸ்வேர்டு கிரியேட் பண்றதுக்கு உங்க ரெஜிஸ்டர் நம்பர் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று கேட்கும், அதை வச்சு நீங்க ஃபர்கட் பாஸ்வேர்டு வந்து கொடுத்துக்கலாம். இதுல பாருங்க யூசர் ஐடி நீங்க கண்டுபிடிச்சிங்கல்ல, பாஸ்வேர்டு அசிஸ்டன்ட் இருக்கு பாத்தீங்களா, இதுல யூசர் ஐடியை நீங்க கண்டுபிடிச்ச யூசர் ஐடி இதுல போட்டுருங்க. அடுத்து வாட் இஸ் யுவர் டேட் ஆஃப் பர்த், நீங்க என்ன டேட் ஆஃப் பர்த் எம்ப்ளாய்மெண்ட் கார்டுல கொடுத்துருக்கீங்களோ மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா 10th மார்க் ஷீட்ல இருக்க மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. நீங்க கொடுக்கலனாலும் வெளியில நீங்க பண்ணியிருந்தாலும் அது பிரகாரம் தான் கொடுத்துருப்பாங்க. 10th மார்க் ஷீட்ல என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதை போட்டுங்க. அடுத்து உங்களோட நியூ பாஸ்வேர்டு நீங்க என்ன கிரியேட் பண்றீங்கிறத நீங்களே கிரியேட் பண்ணிக்கங்க. நான் மேக்ஸிமம் பாஸ்வேர்டு கிரியேட் பண்றதுக்கு வந்து ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வந்து வச்சிருப்பாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நானே நிறைய வீடியோல சொல்லியிருப்பேன், ஒரு கேபிட்டல் லெட்டர் இருக்க மாதிரி இருக்கணும், ஒரு சிம்பிள் ஒரு ஸ்மால் லெட்டர் பிளஸ் வந்து ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் அட்டு இந்த மாதிரி இருக்கு பாத்தீங்களா அது. அடுத்து நம்பர்ஸ், இது எல்லாமே வச்சு ஒரு 6 to 8 கேரக்டர்ஸ் வர மாதிரி நீங்க வந்து அதை பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிக்கங்க. கிரியேட் பண்ணிட்டு சேவ் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க பாஸ்வேர்டு வந்து ஜென்ரேட் ஆயிரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஐடியும் பாஸ்வேர்டும் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படிங்கிறப்ப அடுத்தது உங்க ஐடியை போட்டுருங்க. அடுத்து பாஸ்வேர்டு கொடுத்துட்டு இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துடும். நான் வந்து ஒரு இதை வந்து அந்த 18 months கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஒரு இது இருக்கு, நான் அதை வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. அது எப்படி வந்து அந்த 18 months வருது அப்படிங்கிறத பாருங்க. அது சிலவத்துக்கு வந்து இன்வாலிட்னு வரும். மேபி அவங்க வந்து கவர்மெண்ட் ஜாபுக்கு போயிட்டாங்க ஆனா எம்ப்ளாய்மெண்ட் ரினியூல் பண்ணாம விட்டாங்கன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்கா கேண்டிடேட் இஸ் பிளேஸ்டு அப்படின்னு வந்துடும். பிளேஸ்டுனாவே அவங்க வந்து கவர்மெண்ட்ல வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னா அது பிளேஸ்ன்னு வந்துடும். இல்லை வந்து லேப்ஸ்ன்னு வந்துருச்சு அப்படின்னா அது வந்து ரெனியூவல் பண்ண முடியாது. பட் அதுக்கு தான் நான் சொன்னேன், ஜியோ விட்டுட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆப்ஷன் ஓப்பன் ஆயிரும். ஏன்னா நான் 2021 எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமே அந்த புது கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு நான் பண்ணி கொடுத்தேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்பயும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வந்துருச்சு அப்படின்னா எல்லாருமே பண்ணிக்கங்க. பட் புதுசா பண்ணிட்டீங்க அப்படின்னா வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு பண்ணிக்கலாம். இது பாருங்க இப்படிதான் ஓப்பன் ஆகும். இதுல ஓப்பன் ஆனதுமே உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சிடும் இந்த நம்பர் வந்து லேப்ஸ்ட் ஆயிடுச்சா, ரெனியூவல் இந்த கரண்ட் ரெனியூவல்ல இல்ல அப்படின்னாவே இந்த ஆப்ஷன்லாம் எதுவுமே வராது. இங்கேயும் காட்டாது, இங்கேயும் இந்த பிரிண்ட் ஆப்ஷன் எதுவுமே காட்டாது. காட்டலனாவே ஆட்டோமேட்டிக்கா இது
லேப்ஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து நம்ம ரினியூவல் ஆப்ஷனுக்கு போகிறோம். இதில் அப்டேட் ப்ரொஃபைலில் கொடுத்தீங்கன்னா கீழே ரினியூவல் இருக்கும். கேண்டிடேட் ரினியூவலில் போய் நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா ப்ராசஸ் ஆகி போனதையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி காட்டும். இங்கே பாருங்கள், இதில் வரும் பாருங்கள். இப்போ வந்து இதில் வருது பாருங்க, யுவர் ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் லேப்ஸ், யுவர் எலிஜிபிள் ஃபார் ரினியூவல் அண்டர் 18 months கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ உங்க ஐடி வந்து என்னது லேப்ஸ் ஆயிடுச்சு. பட் வந்து இவங்களுக்கு அந்த 18 months 18 மாதம் அது வந்து ஃப்ரீயாக பண்ணிக்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்கறனால இது வந்து எலிஜிபிள் ஆயிருக்கு. இவங்களுக்கு லாஸ்ட்டாக எப்போ வந்து ரினியூவல் டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 2025 முடிஞ்சிருக்கு. இப்போ வந்து மே 2026 இருக்கிறோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 7 மாதத்துக்கு மேலாச்சு. பட் வந்து இப்போ வந்து நம்ம ரெனியூவல் பண்ணுறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி, நேம் வந்து அந்த லாஸ்ட் ரினியூவல் டேட் இருக்கும். அடுத்தது ஸ்டேட்டஸ் வந்து லேப்ஸ்ன்னு இருக்கும். இப்போ இதில் நீங்கள் ரினியூவல்னு கொடுத்தீங்கன்னா இது ரினியூவல் ஆகும். இந்த மாதிரி ஆப்ஷன் வந்தால் மட்டும்தான் ரெனியூவல் ஆகும். இல்லை இன்வேலிட்னு வருது, இல்லை அந்த மாதிரி எது வந்தாலுமே அது பண்ண முடியாது. அதுக்கு நீங்கள் ஜிஓ வந்ததுக்கப்புறம் பண்ணிக்கங்க. பட் இப்போ வந்து அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னா கரண்ட்ல எம்ப்ளாய்மெண்ட் ஐடி ரினியூவலில் இருக்கணும். ஸோ எல்லாருமே ரெனியூவல் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இதில் வந்து ரெனியூவல் ஆயிடுச்சு பார்த்தீங்களா, அந்த டியர்னு போட்டு அவங்க நேம் போட்டு யுவர் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஹேஸ் பின் ரினியூவல்ட், யுவர் நெக்ஸ்ட் ரினியூவல் டேட் இஸ் அந்த நவம்பர் 2028. ஏன்னா இப்போ நவம்பர் 2025 முடிஞ்சிருக்கு அப்படின்னா இப்போ நம்ம 7 மாதம் கழிச்சு பண்ணுறோம். அப்படிங்கிறப்ப அந்த எப்போ 2025 முடிஞ்சதோ அதுல இருந்து 3 years அப்படிதான் கால்குலேட் பண்ணுவாங்க. நவம்பர் 2028 அவங்களுக்கு மறுபடியும் ரினியூவல் டே வரும். அவ்வளோதான். இது வந்ததுக்கப்புறம் ஓகே கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஹோம்னு கொடுத்துருங்க. நீங்கள் லாக் அவுட் பண்ணிட்டு திரும்பி வர மாதிரி இருக்கும். இதில் நீங்கள் ஹோம்னு கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் பேஜுக்கு வந்துடும். ஃப்ரண்ட் பேஜில் இருந்து நம்ம பிடிஎஃபாக நம்ம இது பண்ணி நீங்கள் பிரிண்ட் எடுக்கிறதுனால எடுத்து வச்சுக்கலாம். இல்லை வந்து நம்ம இது பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணுறதுனாலும் நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதில் வந்து அந்த மாதிரி வரல. ஓகே, அப்போ வந்து என்ன பண்ணுங்க, நீங்கள் லாக் அவுட் பண்ணிட்டு மறுபடியும் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து உள்ள போங்க. சம்டைம்ஸ் இந்த எரர் வந்து வந்துகிட்டு தான் இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணதப்ப பார்த்துருப்பீங்க. அப்போ வந்து அந்த ஆப்ஷன் வந்து சுத்தமா காட்டாம இருந்தது. லேப்ஸ் ஆனதுனால அந்த ஆப்ஷன் வந்து காட்டல. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரினியூவல் பண்ணிட்டேன். பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மாடிஃபை கான்டாக்ட் அப்படிங்கிறது வந்திருக்கு, ஆட் குவாலிஃபிகேஷன் வந்திருக்கு, பிரிண்ட் கார்டு, இது எல்லாமே இந்த ஆப்ஷன்ல காட்டும். இது காட்டினா மட்டும்தான் கரண்ட்ல இருக்கா அப்படிங்கிறது வந்துடும். நீங்க கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த சைட்ல அந்த பிரிண்ட் மாதிரி பிரிண்ட் ஐடி கார்டுன்னு இருக்கும். நீங்க மொபைல்ல கூட கொடுத்துக்கலாம். மொபைல்ல கொடுக்குறப்ப நீங்க வந்து டெஸ்க்டாப் மோட்ல கொடுங்க. அப்பதான் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இதுல கொடுத்துட்டு இந்த மாதிரி இருக்கும். அதை வந்து நீங்க பிரிண்டா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. பிடிஎஃபா நீங்க சேவ் பண்ணி வச்சுட்டு இது பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. ஓரளவுக்கு எல்லா டவுட்டையும் நான் கிளியர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இதுல எதுவும் டவுட் இருந்தாலும் நீங்க கமெண்ட்ஸ்ல கேளுங்க, நான் சொல்றேன். ஓகேங்களா? மறுபடியும் இந்த மாதிரி ஜியோ விட்டாங்கன்னா கண்டிப்பா நான் வீடியோ போடுறேன். வீடியோ போட்டு எப்படி ரெனியூல் பண்றதுன்னு சொல்லிடுறேன். இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீமுக்கு 4000 வந்து தரான்னு சொல்லியிருக்காங்க. அது அந்த ஸ்கீம் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுவும் எப்படி பண்ணணும் என்ன அப்படிங்கிறத டீட்டெயில் சொல்லிடுறேன். ஏன்னா இப்போக்கி நமக்கு வந்து எந்த டீட்டெயிலும் தெரியாது. டிகிரி முடிச்சவங்களுக்கு 4000, டிப்ளமோ இது மாதிரி முடிச்சவங்களுக்கு 2500 இந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அஃபீஷியலா அவங்களா விட்டதுக்கு அப்புறம் தான் எதுக்கு என்னென்ன எப்படி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இது எல்லாமே இது பண்ண முடியும். இல்லை முன்னாடி வாங்கினவங்களுக்கு இப்போ கொடுப்பாங்களா, இல்லை வாங்காதவங்க மட்டும்தான் வாங்க முடியுமா அப்படிங்கிறது எல்லாமே அவங்க விட்டதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஸோ வந்து பார்ப்போம். தேங்க்யூ.